கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அநேக காரியங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம செய்கிற காரியங்கள். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், 3வது காரியமாக நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்கள் செய்யும்போது அதை கர்த்தர் கவனிப்பாரா, பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? அநேக நேரங்களில் பார்ப்பார், நமக்கு தெரியுது. அநேக நேரங்களில் பார்த்தாலும் நம்ம நியாயம் தீர்க்க மாட்டோம். இப்படியெல்லாம் நம்ம போட்டு அநேக நேரங்களில் அநேக காரியங்களை செய்து குழப்பி கொண்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்கிறது, எந்த காரியமானாலும் நீ எதை செய்தாலும், நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் கடைசி நாட்களில் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பயந்து வசனத்தில் சொல்லப்பட்டு காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைசி காரியத்தை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அதனால் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியது நம்ம எல்லார் மேலே விழுந்த ஒரு கடமை. நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, ஆனால் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன காரியத்தை நீங்கள் மறந்துடுவீன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னதை வார்த்தையை மறந்து போவீங்களானால் நீங்கள் அதை கை கொள்ளாத பட்சத்தில், கை கொள்ளாத காரியத்தை குறித்து தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் கை கொள்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வருவார். நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கை கொள்ளாமல் விட்டுறீங்களோ அந்த காரியத்தையும் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஞாபகமெல்லாம் நினைப்பெல்லாம் நாம் செய்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி தான் வேத புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆபேலும் காயினும் சகோதரர்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு காணிக்கை ஏற்றுக்கொண்டார், ஒரு காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால தான் காயினுக்கு ஆபேல் மேல் கோபம் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 2 பேருடைய காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் காயினுக்கு ஆபேல் மேலே கோபம் வந்திருக்காது. அந்த கோபமே கொலவெறியாக மாறினது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறா, அவங்க 2 பேரும் வயல்வெளியில் இருக்கும்போது, அந்த நேரத்தில் யாரு கூட இருந்தாங்க யாருக்கும் தெரியாது. அங்கே நடந்த சம்பவம் ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகருடைய கொலைகள் காரணம், ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் நன்மை செய்திருப்பார்கள், அது இவர்களுக்கு பிடிக்காது, அல்லது அவர்கள் செய்கிற காரியங்கள் இவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி, வசனம் அப்படி தான் சொல்கிறது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சம்பவங்கள் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒருவேளை காயின் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் யாருக்குமே தெரியாது அப்படி நினச்சிருக்கலாம். இன்றைக்கு நம்ம கூட அநேக காரியங்களில் நாம் செய்கிற காரியம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரியாவிட்டாலும், யாரும் அதை பார்க்காவிட்டாலும், உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நாம் எல்லா காரியம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். நீங்கள் நன்மை செய்தாலும் தெரியும், தீமை செய்தாலும் தெரியும், கெட்டது செய்தாலும் தெரியும், நல்லது செய்தாலும் தெரியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி
அவனை கொலை செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய போதகர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிறது, குறை சொல்கிறது, குறை சொல்லி 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 அவர்களை குற்றப்படுத்துறது, குற்றப்படுத்தி அவர்கள் மேலே பொறாமை கொள்கிறது, அவர்களுக்கு தீமையான எண்ணங்களை நம்முடைய பேச்சினால் நாம் பேசும்போது செய்யும்போது அவருடைய மனதில் நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னா, யார் நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்தாலும் அவர்களை நியாயந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் பார்த்துக்குவார். நீங்கள் யாரும் குறை சொல்லாதீங்க, நீ யாரும் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் குறை சொல்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது. குற்றம் கண்டுபிடிக்கவும் அந்த குறையை நிறைவாக்கவும் அதிகாரம் உள்ளவர் ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அவர் தான் நம்முடைய காரியங்களெல்லாம் கவனிக்கிறவர். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது ரோமருக்கு நிருபத்தில், மற்றவர்களை குறையாக தீர்க்கிற குற்ற சொல்கிற நீ அதே காரியத்தை செய்கிறபடினால நீ எந்த காரியத்தை குறையாக சொல்லுகிறாயோ குற்றமாக தீர்க்கிறாயோ அதே காரியத்தை நீ செய்கிறாய். அதனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு எப்பவுமே அது நமக்கு எதிராக இருக்காது. அநேக நேரங்களில் நாம் அந்த வார்த்தைகளை மீறும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகளை மீறும்போது அது நமக்கு எதிராக வருகிறது. 2ஆம் அதிகாரம் ரோமருக்கு நிருபம் 1ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஊழியக்காரர்கள் இப்படி செய்கிறாங்க, விசுவாசிங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதையெல்லாம் ஆண்டவர் ஏன் கவனிக்க மாட்டார், ஏன் செய்ய மாட்டார் சொல்லி நம்ம யாருடைய காரியத்தையும் குறை சொல்கிறதுக்கு குற்றப்படுத்துகிறதுக்கு இல்லை. நம்மால் என்ன காரியம் ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நம்ம செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மறைவான காரியம் எந்த காரியத்தை உலகத்தில் இல்லை. வேத புஸ்தகம் அப்படி தான் சொல்லுகிறது. எபிரேயர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். யாருக்கு கணக்கு சொல்கிறீங்களே இல்லையோ, இன்றைக்கு அநேக சபைகள் வளர்ந்துருக்கும், பொருளாதாரத்தில் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஜனங்க பார்த்து அவங்கள கணக்கு கேட்பாங்க. அங்கே ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க, அந்த கமிட்டி கணக்கு கேட்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, கணக்கு கேட்டாலும் கூட அவர்கள் அந்த உண்மையான கணக்கு சொல்லுவாங்க அல்லது பொய் கணக்கு சொல்லுவாங்க. அது எந்த கணக்கு சொன்னாலும் சரி. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் சரி, நம்ம கையில் கொடுத்தது அல்லது நம்ம கையில் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை குறித்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு சொல்கிற ஒரு நாள் வருகிறது. அன்றைக்கு நாம் எதை மறைக்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் 13ஆம் வசனத்தில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாளந்து வாங்கினவர்கள் அந்த எஜமான் வெளிநாட்டுக்கு போய் திரும்ப வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டார். உங்ககிட்டையும் கணக்கு கேட்பார் ஆண்டவர், என்கிட்டையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நாம் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். கமிட்டிக்கு கணக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு காணிக்கை தசமாக கொடுத்தவங்களுக்கு கணக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு தலைமையாக இருக்கிற போதகர்களுக்கு கணக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கணக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தருக்கு கணக்கு சொல்ல வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வசனம் அப்படி தான் சொல்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவருடைய சிருஷ்டிப்பு கண்களுக்கு மறைவாக எந்த சிருஷ்டியும் இல்லைன்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை,
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம படுற பாடுகள், பிரயாசங்கள் அல்லது அகாஜோகா பண்ணுற அந்த மாதிரி எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. கர்த்தரை ஏமாற்றி எந்த காரியம் நம்ம செய்யணும்னு நினச்சாலும் மனுஷர்களாகிய மற்றவங்க ஏமாற்றலாம், அல்லது மனுஷரில் நீங்கள் ஏமாற்றலாம், நான் ஏமாற்றலாம். ஆனால் நாம் யாரையும் ஏமாற்றினாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அதை வசனத்தில் பிரசங்கில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கும். அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு சொல்கிறதில்ல, கணக்கு சொல்கிறதும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது என்பது முழுமையாக ஒப்புவிக்கிற காரியம். கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது என்பது முழுமையாக நம்ம சொல்லுகிறதான காரியம். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை மனசில் வச்சுங்க. கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த சபை, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த தசமபாகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொருளாதார நிலைமைகள், அது கொஞ்சமானாலும் நிறைவானாலும், ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரூபாயானாலும், ஆயிரக்கணக்கான ரூபாயானாலும், நூற்றுக்கணக்கான ரூபாயாலும், 10 ஆத்துமாவாக இருந்தாலும், 10,000 ஆத்துமாக்களாக இருந்தாலும், கர்த்தர் உங்கள் கையில் எதை கொடுத்தாரோ அதை குறித்து கணக்கு கேட்பார். நீங்கள் கணக்கு சொல்லித்தான் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடி நீங்கள் நாம் பேசுகிற காரியத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு சொல்ல வேண்டும். அதை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம அநேகரை குறித்து ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். அநேகருடைய குறைகளை சுட்டி காட்டி பேசிகிட்டே இருப்போம். 2 பேர் கூடும்போது, 4 பாஸ்டர் கூடும்போது, 4 விசுவாசி கூடும்போது, அங்கே இல்லாத ஆளை பற்றி, பாஸ்டரை பற்றி எதுனாலும் நம்ம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவோம். ஆனால் அது வேதத்தின்படி அது தவறுன்னு வசனம் சொல்லுது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவனமாக இருங்க. நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக கேட்கறதுக்கு ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். அவர் கவனித்து கேட்பாராம். கர்த்தர் கவனித்து கேட்பார்னு வசனம் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் யாரை குறை சொன்னாலும் சரி, நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அதிகாரம் உள்ளவர் ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்து தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய ஊழியங்களை நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்குறோம். நீர் எங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கவனித்து பார்க்கிறவர். நாங்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஆண்டவரே நீர் அதை கவனிக்கிறவர், அதை கேட்கிறவர், பார்க்கிறவர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதி. பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பாவங்களை போக்கும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். என் பாவங்களை போக்கும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். கதரும் என் குரல் கேட்டிடுமே, கர்த்தாவே எனக்கு பதில் தாருமே. கதரும் என் குரல் கேட்டிடுமே, கர்த்தாவே எனக்கு பதில் தாருமே. கர்த்தாவே எனக்கு பதில் தாருமே. என் பாவங்களை போக்கும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லை.